போயிட்டோமே, குண்டி கழுவணுமா கழுவாததுன்னு கூட மறந்துட்டு தான் போவீங்க போல இருக்கு இல்லையா? அந்த இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு இறைவனை சார்ந்து இருந்தால் அது எவ்வளவு கை கொடுக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு ஈரானை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு அமெரிக்காக்காரனும் எவ்வளவோ மிரட்டி தான் பாக்குறான். அந்த அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் எதை பண்ணிடுவோம்னு தான் கெடு போட்டுக்கிட்டு தான் இருக்கான். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பாருங்கிறாங்க. சரியா? இன்னைக்கு இவங்க அடிச்ச அடி அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகள் பூரா இன்னைக்கு அமெரிக்கா விட்டு விலகுது. ஆமா, இவன் பண்றது தப்பு அப்படிங்கறத மற்ற நாடுகள் கருதுது. அமெரிக்காக்காரனும் இஸ்ரேலும் பண்றது தப்பு அப்படின்னு மற்ற நாட்டுக்காரங்க. அந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி உருவாகுது? ஈராக்ல அவங்க வணங்கக்கூடிய தெய்வத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அங்க வேலை செய்யுது, எல்லாத்தையும் மாத்துது. இன்னைக்கு பல நாட்டுக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாடு இன்னைக்கு அமெரிக்கா உறவுல இருந்தது விலகிருச்சு. நேட்டோங்கிற நாடே ஒதுங்கிருச்சு. புலம்புறான் ட்ரம்முங்கிறவன், புரிஞ்சதா? புலம்புறான். அப்போ காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் இப்ப இஸ்ரேல்காரன் அவன் ஒரு விதமா இருக்கிறான். அது என்ன யூதரா? அவங்க யூதர்களாம். அவங்களுக்கு ஒரு மனச்சாட்சிங்கிறதும் கிடையாது, பாவமும் கிடையாது, புண்ணியம் எல்லாம் சர்வமா கொள்றான். அவனுக்கு சப்போர்ட்டா தான் அமெரிக்காக்காரன் வரான். புரிஞ்சதா? இப்ப இவங்க 2 பேர் நாட்டும் அவங்க ஒரு நாட்டுக்காரன் இன்னைக்கு அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்டின் தான். இப்ப அங்க சண்டையே கிறிஸ்டினா முஸ்லீமாங்கிறது தான் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல்காரனுக்கும் இஸ்ரேல்காரன் அடிக்கிறதே முஸ்லீமை நான் அழிச்சிருவேன்னு தான் அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ வந்தா பாரு அப்படிங்கன்னு இவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய மைதானத்துல பல லட்சம் பேர் உட்கார்ந்து தொழுகிறாங்க. அவங்க அதிபரை கொண்டுறாங்க. அவருக்கு நினைவு நாள் அன்னைக்கு தொழுகிறாங்க. பக்கத்திலேயே குண்டு போடுறான். யாரு? இஸ்ரேல்காரன். போட்டு வெடிக்குது, செதறுது. ஒருத்த கூட அந்த இடத்துல இருந்து ஓட மாட்டேங்காங்க. ஒரு அப்படியே லட்சக்கணக்கான பேர் அப்படியே நிக்கிறாங்க. குண்டு போடுறானேன்னு கூட போக மாட்டேங்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல சொல்ல வேண்டியதெல்லாம் அப்கர் அல்லா அல்லா அல்லாங்கிறத தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. புரியுதானே சொல்றது? அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா அவங்க இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், அன்னதான கூடத்துல குண்டு வெடிச்சா நம்ம இங்க இருப்போமா? அது அங்க வெடிச்சாலும் இங்க வரைக்கும் சிதறுது. அதுல பல பேர் காயம் கூட அடையிறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க அந்த இடத்த விட்டு யாரும் நகல மாட்டேங்காங்க. அப்படியேதான் நிக்கிறாங்க. ரொம்ப வேகுதோ? குருட்டு சொல்லி ஒரு பெரிய ஏறும்போது பெரிய ஒரு இது ஒன்று மாட்ட சொல்லிடுறீங்க, போட்டு விட்டுருவோம். என்ன சாமி, அம்மாவால போய் உட்கார முடியலையா, ஒன்று வாங்கி கொண்டாந்து மாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லு. என்ன என்ன அதையும் சொல்ல மாட்டோமுங்க. அந்த மாதிரிதான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இறைவனை சார்ந்து நம்ம நின்னா நம்மளும் அது மாதிரி தப்பிச்சுக்கிடுவோம்ல? இல்ல மடிஞ்சிருவோமா? மடிஞ்சாதான் மடிஞ்சிட்டு போறோம். இப்ப என்ன கெட்டு போச்சு? அது என்ன ஒரு கப்பல் சொன்னாங்க அமெரிக்காவில இருந்து கொண்டு வந்து, ஏன்னா ஆவுராம் கப்பல்னு சொல்லி ஒண்ணு. என்ன அந்த கப்பலுக்குள்ள உள்ளேயே கிட்டத்தட்ட 10,000 படை வீரர்கள் இருக்கிறாங்க. மேல் தளத்துல ஒரு 100 போர் விமானமும் வச்சிருக்காங்க. அந்த கப்பல் எங்க போனாலும் மற்ற நாட்டுக்காரன் பதறிடுவாங்களாம். அந்த கப்பலை அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாதான். நின்ன 3வது நாள் ஓட ஓட அடிச்சுட்டாங்க ஈரான் நாட்டுக்காரங்க.
அமெரிக்காக்காரன் கப்பல் தூக்கிக்கிட்டு ஓடி தப்பிச்சேன் புழைச்சேன்னு சொல்லி 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. வல்லரசு எல்லாம் இன்னைக்கு தண்ணி குடிக்குது அவங்கள்ட்ட. என்ன போற தொடக்கிட்டுமே எப்படி இதுல இருந்து தப்பிச்சு வெளியே வர்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு கெடு போட்டுக்கிட்டு இருக்கான். ட்ரம்மு இன்னைக்கு அடிச்சிருவேன், நாளைக்கு அடிச்சிருவேன், நாளானைக்கு அடிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கான் இப்போ ஒரு 20 நாளா. சரியா? நீர்மூழ்ச்சி அந்த நமக்கு ஆயில் கப்பல் வர்ற பாதையெல்லாம் இப்ப அவங்க நிறுத்தி இருந்தாங்க. இப்ப இவன் நான் நிறுத்த போறோம்னு சொல்லிட்டான். எந்த கப்பலும் போக விட மாட்டேன்னு சொல்லி உடனே என்ன பண்ணிட்டான், சைனால இருந்து பெரிய போர் கப்பலை கொண்டாந்து அங்க நிறுத்திட்டாங்க. இப்ப அதுவும் அவனால ஒண்ணும் செய்ய முடியல. புரியுதா? இந்த மாதிரி அதிகமான எந்த நாடா இருந்தாலும் சரி, அவன் வணங்கக்கூடிய தெய்வத்து மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறானோ அந்த நம்பிக்கைக்கு தகுந்தது மாதிரி இறைவன் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் செய்யறான். ஆமா, இதுல நம்பிக்கை ரொம்ப மட்டமா இருக்கிறது இந்துங்கிறது ஒண்ணு இல்லை. நம்ம தெய்வீக வழிபாட்டுல இருக்கிறவங்க தான் ஆளுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு. ஆனா அதே இங்க இருந்து போறவங்க வேற மதத்துக்கு போனா நல்லா தானே இருக்காங்க. இப்ப இங்கேயாவது மாசத்துல 2 தடவை தான் நம்ம வர சொல்றோம். இப்போ பைவுல நேசிக்கிறவங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு போயிடுறாங்கல்ல. அன்னைக்கு நீ 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோன்னு சொல்லி இல்ல நாங்க நாளைக்கு வாரம்ட்டு போயிடுறாங்க. ஆனா அவங்க என்ன மேல இருந்து பொத்துன்னு குதிச்சு அங்க போனாங்க. இந்த தெய்வத்தை வணங்கினவங்க தானே எல்லாருமே அந்த பக்கம் மாறி போயிருக்கிறாங்க. அங்க போன உடனே அந்த ஒழுக்கம் நெறிமுறை அந்த பயணம் எல்லாம் சரியா இருக்குது. இங்க மாத்திரம் இருக்கிறது இல்லை. அதனாலதான் அவங்க சர்ச்சுக்கு போனா கூட அவன் நேர்மையா வணங்குறானோ பொய்யா வணங்குறானோ அது 2வது பிரச்சனை. அந்த சர்ச்சில் இருக்கிற சொல்லக்கூடிய பாஸ்டர் வார்த்தையை மதிக்கிறான் பாரு. வானா போறான், போனா போறான், உட்காருனா உட்காருறான். நீ இவ்வளவு சம்பாரிச்சா இவ்வளவு காணிக்கை கொண்டாந்து போடுனா போடுறான். 100 ரூபாய் சம்பாரிச்சா 10 ரூபாய் காணிக்கை கொண்டு போய் போடணும். சர்ச்சில் எல்லா சர்ச்சிலுமே 1000 ரூபாய் சம்பாரிச்சா 100 ரூபாய் கொண்டு போய் போடணும் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு 1000 ரூபான்னு இன்னைக்கு 100 ரூபா, 7 நாளைக்கு 7000 சம்பாரிச்சேன்னா 700 ரூபாய் கொண்டு போய் போடணும். ஆமா, கிறிஸ்டின்ல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டமே அதுதான். இங்க எப்படி வரீங்க?